ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். மை நேம் இஸ் பிரவீனா. லாஸ்ட் வீடியோவில் நான் வந்துட்டு டெஸ்ட் டைவில் எப்படி லாகின் பண்ணணும் அப்படிங்கிற வரைக்கும் சொல்லி நிறுத்தியிருந்தேன். ஸோ ஐம் ஜஸ்ட் ஷோயிங் ஹவ் டு லாகின் ப்ராப்பர்லி ஹியர். நம்ம ஓடிபி கொடுக்குறோம். நம்ம நார்மலாக நீங்கள் எப்படி லாகின் பண்ணுவீங்களோ அதே ப்ரொசீஜர்ஸ் தான். வெரிஃபிகேஷன்ஸ் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் லாகின் பண்ணுறீங்க. போன இதில் நான் ஒரு டீட்டெயில் சொல்லியிருப்பேன். மினிமம் 10,000 அப்படின்னு சொல்லியிருப்பேன். மினிமம் 10,000 இஸ் நாட் அ கேரண்டி. நீங்கள் பண்ணுற ஒர்க்குக்கு கேஷ் அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் கம்மியாக ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா ₹1 அதில் மினிமம் அமௌண்ட் பே அவுட் இருக்குது. அந்த அக்சஸ் பிரகாரம் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஒர்க்குக்கான காசு உங்களோட பேபால் அக்கௌண்ட்டுக்கோ அல்லது நீங்களோட டேரக்ட் பேங்க்குக்கோ கூட நம்ம லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிச்சு ஒன்ஸ் லாகின் பண்ணிட்டீங்கன்னா இதுதான் உங்களோட டேஷ்போர்டு. திஸ் இஸ் ஹவ் இட் லுக். இதிலே வந்துட்டு டீட்டெயிலாக பிடிச்சிருப்பாங்க. ஃபஸ்ட் டைம் நீங்கள் லாகின் பண்ணதுமே முதல்ல முடிக்க வேண்டியது வந்து உங்கள் மாடியூலை வந்துட்டு ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் இந்த இதில் வந்துட்டு நீங்கள் லாகின் பண்ணி ஒர்க் பண்ணவே ஆரம்பிக்க முடியும். ஸோ இதில் இருக்க எல்லா கொடுத்துருக்க ஸ்டடி மெட்டீரியலை ஒவ்வொரு வேர்டு ஒவ்வொரு லைன் விடாமல் நீங்கள் படிக்கணும். ஜஸ்ட் நீங்கள் கூகுள் பண்ணி ஆன்சர் எழுதிட்டு காரியம் இல்லை. நம்ம வந்துட்டு இதில் ஒர்க் பண்ணணும், நமக்கு கேஷ் வேணும், ஏதாவது இது வேணும்னா நீங்கள் படித்து தான் ஆகணும். வேறு வழியே கிடையாது. இது அகாடமிக்கில் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி கிடையாது. ஓகே, பாஸ் பண்ணிட்டோம், முடிஞ்சு போச்சு, அப்படி கிடையாது. இதில் இருக்க எல்லா வேர்டுமே நமக்கு வந்துட்டு ஒவ்வொரு டீட்டெயிலாக தான் எழுதியிருப்பாங்க. சும்மா எஸ்ஸே எல்லாம் கிடையாது. ஒவ்வொன்றும் இம்பார்ட்டன்ட் டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ். ஸோ இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாமே நீங்கள் ஓப்பன் பண்ணி படிப்பீங்க. பேசிக்ஸ் என்ன, ஹவு டு ஒர்க், அது எல்லாமே வந்துட்டு இதில் இருக்கும். இதெல்லாம் படித்து முடித்ததுக்கப்புறம் தான் நீங்கள் வந்துட்டு குவிஸுக்கு போக முடியும். 7ல் 5க்காவது நீங்கள் மினிமம் ஆன்சர் பண்ணியிருக்கணும். இந்த இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் 10 கொஸ்டின்ஸ் அவங்க ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. இந்த 10 கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸை நீங்கள் வந்துட்டு கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்து போகணும். இந்த 10 கொஸ்டினும் என்றைக்கு முடிக்கிறீங்களோ அப்போ தான் வந்துட்டு நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு செஷனில் பாஸ் ஆகுங்க. ஸோ இது மாதிரி நிறைய செஷன்ஸ் இருக்கும். அது எல்லாமே பாஸ் பண்ண தான் உங்களுக்கு ஒர்க் வந்துட்டு அவங்க கொடுப்பாங்க. அது இன்விடேஷனாக வந்துட்டு உங்களுக்கு ரிசீவ் ஆகும். ஸோ நீங்கள் ஒன்ஸ் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் எப்படி வரும் அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் காட்டுறேன். இப்போ நீங்கள் இதில் செலக்ட் மினிமம் 3 ஆன்சர் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதனால் 3 ஆன்சர் கொடுக்குறீங்க, நெக்ஸ்ட்டுக்கு போகிறீங்க. ஃபைனல், அடுத்த ஃபைனலில் உங்களுக்கு வந்துட்டு ரிசல்ட் தெரியும்.